Hello guys, welcome back to Python series Tamil. So இந்த வீடியோல வந்து eval function தான் என்னன்னு பார்க்கலாம். So eval function பார்த்தீங்கன்னா பைத்தான்ல ஒரு inbuilt function. அது என்ன பண்ணும்னா வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எடுக்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டீஜராக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ வந்து ரொம்பவுமே சிம்பிள். எவால் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டீஜர் வாங்கும், ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து இன்டீஜராக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எவால் ஃபங்க்ஷன். இந்த எவால் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கேல்குலேட்டரு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்களா அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவால் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவுமே புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வந்து அந்த எவால் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனாகவே நமக்கு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து நான் டேரெக்டாக வந்து யூசர் கிட்ட இருந்தே வாங்கிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்புட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து என்டர் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கி இது என்ன பண்ணுன்னா, இந்த இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வாங்கும். ஸோ அது வாங்கி இந்த எவால் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி இந்த எவால் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணி அது ரிசல்ட்டை வந்து நான் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இது ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்டர் எக்ஸ்பிரஷன் கேட்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தரணும், அதாவது லைக் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம தரணும். ஸோ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தரலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 2 + 6 அண்ட் +4 நான் தரேன். 4ன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 வந்துருச்சு. ஸோ இது வந்து வாங்கும்போது ஒரு ஸ்ட்ரிங்காக வாங்கி அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதை ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி நமக்கு வந்து 12ன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து எவால் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம்.